Hello students, நம்ம இந்த வீடியோல 12th மேக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் क्वेश्चन அப்படி தான் பசங்கள பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இதுல இருக்கிற क्वेश्चंस நம்ம பசங்க நல்லா பாத்துங்கப்பா. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு சில கேள்விகள் நாளை நடக்க போற பொதுத் தேர்வில் கேட்கப்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுவும் தெளிவா சொல்லிட்டேன். அதோட மட்டும் இல்லாம நம்ம பசங்க இந்த क्वेश्चन பேப்பரை ஒரு மாடல் பேப்பர் நினைச்சிட்டு இதுல இருக்கிற 2 மார்க்ஸா இருக்கட்டும் 3 மார்க்ஸா இருக்கட்டும் 5 மார்க்ஸா இருக்கட்டும் நல்லா பார்த்து வச்சுங்க. அதோட இல்லாம நம்ம பசங்களுக்கு எப்படி மேக்ஸ்ல சென்டம் போலாம் 90/90 எப்படி எடுக்கலாம், சப்போஸ் உங்களுக்கு தெரியாத சம்மே கேட்டாங்க சோ அப்ப நீங்க எப்படி பண்ணி எழுதி மார்க் வாங்கலாம், முக்கியமான மேட்டர் உங்களுக்கு எப்படி மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் தராங்க சோ அப்படின்ற வரைக்கும் நம்ம பசங்களுக்கு பக்காவா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வெச்சு செய்ய போறோம் பசங்களா. சோ ஃபுல்லா கேட்டா கண்டிப்பா மேக்ஸ்ல நாளை எழுத போற மேக்ஸ் தேர்வுல நம்ம பசங்க கண்டிப்பா யூஸ் ஆகும் நினைக்கிறேன் நான். அதோட மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களுக்கு இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் A to Z டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்றேன். சோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் ஆல்ல செட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும்பா. முக்கியமான மேட்டர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலிகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாம இருக்கீங்களோ போய் டக்குன்னு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்றீங்க. அங்க நம்ம பசங்க நோட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்றேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் மேட்டர்ப்பா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இந்த மேக்ஸ்ல மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ணணும், நல்ல மார்க் எடுக்கணும், 90க்கு ஒரு 80 அபோவ் ஆச்சு, மேக்ஸிமம் ஒரு 75+ ஆச்சு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது எதில் பாத்தீங்கன்னா, கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த 1 மார்க்ப்பா. உண்மையாதான் பசங்க சொல்றேன், 1 மார்க்கு 20 1 மார்க் வருது. அந்த 20 1 மார்க்ல நம்ம பசங்க பாதிக்கு பாதி தப்பு பண்றீங்க அப்படினாலே போச்சு, உங்க மார்க்கே அடி வாங்கிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க எப்படி இந்த 2 மார்க் சம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ, 5 மார்க்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அதே ஈக்குவல் கான்சென்ட்ரேஷனை உங்க 1 மார்க்ல கொடுத்து நம்ம பசங்க புக் பேக்ல இருக்கிற எல்லா 1 மார்க்கும் பாக்குறீங்க அப்படினாலே போதும். கண்டிப்பாக இந்த 20 சூஸ்ல நம்ம பசங்க உறுதியா சொல்லிடலாம்ப்பா 17ல இருந்து 16 சூஸும் புக் பேக்ல இருந்து வந்துடும். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டஃப் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சால் மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 2ல இருந்து 4 சூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கேட்பாங்க. அதுவும் உங்களுக்கு மாடரேட்டா கேட்கறேன்னா 2 சூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாவோ இல்லை இன்டீரியர் கேட்பாங்க. உங்களுக்கு ரொம்ப டஃப் ஆக்கணும் அப்படின்ற பட்சத்தில் தான் 3ல இருந்து 4 சூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஓனா கேட்க வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நடந்த எக்ஸாம் வச்சு சொல்றேன்ப்பா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் ஓரளவுக்கு மாடரேட்டா தான் கேட்கறாங்க. ஈஸி அண்ட் மாடரேட் 2 தான் கேட்கறாங்க. டஃபா எந்த பேப்பருமே இப்போ வரைக்கும் கேட்கல. ஸோ அதனால அதிகபட்சம் உங்களுக்கு 17ல இருந்து 18 சூஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்ல இருந்து வர வாய்ப்பு இருக்குது. 2 இல்லைன்னா ஒரு 3 சூஸ் அதிகபட்சமா அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியரோ ஓனாவோ கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க. சூஸ்ல மார்க் எடுத்துட்டா டோட்டல் எகிடும், அது மட்டும் மைண்ட்ல வச்சுங்கப்பா. சரிங்களா? இப்போ நீங்க சூஸை ஃபுல்லா படிச்சிட்டீங்க, 20க்கு 17 18 மார்க் எடுத்துட்டீங்க வச்சுங்களேன். இப்போ இதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான மேட்டர் சொல்லியிருப்பா. 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த கொஸ்டினை படிச்சுட்டு இதுக்கு ஏ தான் ஆப்ஷன், இந்த கொஸ்டினுக்கு பி தான் ஆப்ஷன் அப்படின்னு படிச்சுட்டு போனீங்கன்னா இப்பவே சொல்றேன் உங்களுக்கு மார்க் வராது. ஏன்னா இப்போ வர கொஸ்டின் பேப்பர்ல ஒரு சில பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டினை கொடுத்துட்டு அதுக்கு ஆப்ஷனை மாற்றி வைக்கிறாங்க. ஸோ அதனால இந்த மெத்தடை விட்டுட்டு இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு படிச்சுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் மார்க் நல்லா வாங்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் மெயின் மேட்டர் பசங்களா, எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு 1 மார்க் நல்லா ஃபுல்லா தெரியுது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் பேப்பர் ஃபர்ஸ்ட்ல எழுதிருங்க. சப்போஸ் எனக்கு 1 மார்க் அந்த அளவுக்கு சரியா தெரியல ப்ரோ, டவுட்டா இருக்கு ப்ரோ, நிறைய மிஸ்டேக் ஆகும் ப்ரோ அப்படின்ற பட்சத்தில் 1 மார்க் தூக்கி லாஸ்ட்ல எழுதுங்க. பார்ட் 2ஓ பார்ட் 3ஓ பார்ட் 4ஓ எது வந்து நம்ம பசங்க நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதுங்கப்பா. ஸோ உங்க பேப்பர் இம்ப்ரெஷன் நீங்க பெஸ்டா கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் மதிப்பெண் நன்றாக வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் தெளிவா சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நமது மாணவ செல்வங்களுக்கு பாதி பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மதிப்பெண்ணானது எவ்வாறு வழங்கப்படுகிறது அப்படின்ற மேட்டரே பாதி பேர் தெரியாம இருக்கீங்க. தயவு செஞ்சு பசங்களா அப்படி தெரியலனா வீடியோ ஃபுல்லா பாருங்க. அடிச்சு சொல்றேன், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வந்தாலும் இந்த மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னா மார்க் எடுக்கலாம். அழகான டிப்ஸ் சொல்றேன்ப்பா, கேட்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்டர் 2 மார்க்ப்பா. ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் கம்பல்சரி கொஸ்டின் வந்து மோஸ்ட் டஃபாக தான் கேட்பாங்க. ஸோ அது கூட யூஸ் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கொஸ்டின் கிவன் டேட்டா சொல்லி போட்டு எழுதிருங்க. போட்டு எழுதிட்டு அந்த கொஸ்டினை நீங்க ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்றீங்க அப்படின்னாலே 1 மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நீங்க ஃபைனல் ஆன்சர் போடுறீங்க பாத்தீங்களா, அதுக்கு 1 மார்க். ஸோ 2 மார்க் பொறுத்தவரைக்கும் இவ்வளவுதான், 2 மார்க் போடுறாங்க. புரியுதுங்களா? நல்லா கவனிச்சிங்க. சப்ஸ்டியூஷன் பிளஸ் ஃபார்முலா ஈக்குவல் டு 1 மார்க், ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க் கொடுத்துறாங்க. நம்ம பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தெரிஞ்சிருக்கும், அந்த சம் வந்து நம்ம பசங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மறந்துருக்கும், ஃபார்முலா மறந்துருக்கும். அப்போ வெறும் ஆன்சர் மட்டும் அந்த கொஸ்டின் வந்துச்சு ப்ரோ, நான் ஆன்சர் மட்டும் எழுதி வச்சு 1 மார்க் போடுவாங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க கரெக்டா எழுதிருக்கீங்க. சம்ஸ் மறந்துட்டேன், ஃபார்முலா மறந்துட்டேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஆன்சர் மட்டும் கரெக்டா எழுதுனீங்க அப்படின்னா 1 மார்க் நிச்சயமாக வழங்கப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லப்பா. இன்னும் ப்ரோ சொல்றேன் கண்டிப்பா பசங்களா. அப்படியே ஒரு சில பேர் சொல்லுவீங்க, அப்ப எங்களை மக்கப் பண்ண சொல்றீங்களா ப்ரோ அப்படின்னு. அப்படியெல்லாம் சொல்லலப்பா. உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் இருக்கு, கஷ்டமான சம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க டைரக்டா ஆன்சர் மட்டும் ஒரு சில கொஸ்டின் மக்கப் பண்ணி வச்சிட்டீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்படி
அப்படின்ற ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் சரிங்களா. அதுக்கு அடுத்து 3 மார்க் இப்போ கம்பல்சரி வாங்க, கம்பல்சரி 2 மார்க்காக இருக்கட்டும் 3 மார்க் இருக்கட்டும் தெளிவாக சொல்கிறேன்பா. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ கம்பல்சரி அட்டன் பண்ணுங்க. கிவன் டேட்டான்னு சொல்லி போட்டு வைங்க. இப்போ நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு பாஸ் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது, நீங்கள் கம்பல்சரி கொஸ்டின் தெரியாது ஏதோ ஒன்று எழுதி வச்சிருங்க, கிவன் டேட்டா சொல்லிட்டு கொஸ்டினை கொடுத்து போட்டு ஏதோ ஒன்று கண்ணா பின்னாடி ஒரு 2-3 ஸ்டெப்பை போட்டு விட்டு வெஸ்ட் வந்துட்டீங்க. இப்போ கரெக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிற சுச்சுவேஷன் இருக்கீங்க அப்படின்னா உங்களை அப்படியே ஃபெயில் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும் மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்ஸுக்கு தான் மார்க் சரிங்களா. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஸ்டெப்ஸுமா போட்டு வச்சிருந்தாலும் சரி ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்கானே இவனை பாஸ் பண்ணி விடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாஸ் ஆகிற சுச்சுவேஷனுக்கு 2 மார்க் 3 மார்க் அப்படி அடி வாங்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி பாஸ் போட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தெரியுதோ தெரியலையோ தயவு செஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க சரிங்களா. இதுக்கு அடுத்து 3 மார்க் வாங்கப்பா. 3 மார்க்கும் சேம் டிப்ஸ் தான்ப்பா. உங்களுக்கு இந்த 2 மார்க் சொன்ன மாதிரி தான். ஃபார்முலா ப்ளஸ் சப்ஸ்டிடியூஷனுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க, ஸ்டெப்புக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க, நீங்கள் ஃபைனல் ஆன்சர் போட்டிங்கன்னா அதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஆனால் 5 மார்க்கில் தான் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன ட்விஸ்ட் இருக்குது. தெளிவாக சொல்கிறேன் பசங்களா, கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதை யூஸ் பண்ணுங்க. தெரியாத கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் அழகாக ஸ்கோர் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்கும். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்க முடியாமல் இருப்பீங்க, கஷ்டப்படுவீங்க, எப்பரா படிக்கிறது எப்பரா போட்டு பார்க்குறதுன்னு. ஆனால் அதுலேயும் நீங்கள் மார்க் எடுக்கிற மாதிரி சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னன்னா, உங்களுக்கு எந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அந்த கொஸ்டினில் ஃபைனல் ஆன்சர் தெரிஞ்சால் ஃபைனல் ஆன்சர் ஞாபகம் வச்சுங்கப்பா. அப்படி ஞாபகம் வச்சுக்க முடியலையா அதில் அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டட் டயக்ராம் இருக்குது, அந்த டயக்ராம் வைஸ் ஞாபகம் வச்சுங்க. ஃபார்முலா படிக்க முடிஞ்சால் ஃபார்முலா படிக்கிறீங்க, ஃபார்முலா படிக்க முடியல விட்டுருங்க. இப்போ வாங்க மேட்டருக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்டர்ப்பா, டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த கொஸ்டினுக்கான ரஃப் டயக்ராம் வரைகிறீங்க அப்படின்னு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் ஃபார்முலா ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படி நீங்கள் எழுதுனீங்கன்னா ஃபார்முலாக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அந்த ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டெப் மார்க்னு சொல்லிட்டு 2 மார்க் கொடுப்பாங்க. லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க். ஸோ டோட்டல் ஆட் பண்ணிங்க, ரஃப் டயக்ராம் 1 மார்க்கு, ஃபார்முலாக்கு 1 மார்க்கு, அதை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஸ்டெப்ஸ் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா அதுக்கு 2 மார்க்கு, லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க், மொத்தம் 5 மார்க் கொடுக்குறாங்களா. இப்போ வாங்க மெயின் மேட்டருக்குள்ள போயிடலாம்ப்பா. அதாவது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு, அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ரஃப் டயக்ராம் மட்டும் போகிறீங்க. ரஃப் டயக்ராம் மட்டும் போட்டாலே 1 மார்க் வந்துருதா. ஸோ எதுவுமே தெரியாத பட்சத்தில் ரஃப் டயக்ராம் மட்டும் போட்டால் 1 மார்க் எடுத்துடலாமா, தெரிஞ்சிச்சா. இப்போ உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சரை மகப் பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த கொஸ்டினுக்கு இதான ஆன்சர் அப்படின்னு மகப் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த ரஃப் டயக்ராம் ப்ளஸ் ஃபைனல் ஆன்சர் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும், 2 மார்க் வரும். இன்னும் ப்ரோ சொல்கிறேன் அவ்வளோதானா, கண்டிப்பாக பசங்களா 2 மார்க் போட்டுருவாங்க புரியுங்களா. ரஃப் டயக்ராம் ப்ளஸ் ஃபைனல் ஆன்சருக்கு அந்த கொஸ்டின் எழுதி வச்சிருந்தேன், எதுவுமே போடாமல் சும்மா ஃபைனல் ஆன்சர் எழுதி வச்சிருந்தா அது 1 மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ எவ்வளோ, 2 மார்க் வந்துடுது. இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், ஆனால் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அது போட முடியாது, ஸ்டெப்ஸ் தெரியாது, எப்படி சப்ஸ்டியூட் பண்ண தெரியாது, ஃபார்முலா மட்டும் தெரியும். இப்போ நீங்கள் ஃபார்முலா மட்டும் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்கப்பா. அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஏனோ தானு போட்டாலும் உங்களுக்கு 2 மார்க் போடுவாங்க ஒரு சில டீச்சர்ஸ் கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் ஸ்டெப்ஸ் அட்டன் பண்ணீங்களே சொல்லிட்டு. இப்போ இதே நம்ம பசங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வந்துச்சுப்பா, ஏபி ரெண்டுமே தெரியல அப்படின்னா ப்ரோ பண்ணுறது அப்படியே விட்டு வந்துட்டோம்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கிவன் டேட்டான்னு சொல்லி போட்டு ஏனோ தானோ 2-3 ஸ்டெப்பை போட்டு விட்டு வாங்க. கடைசி நேரத்தில் நம்ம பசங்களுக்கு அந்த கொஸ்டின் கூட கை கொடுக்கும். உறுதியாக சொல்லிட்டு எப்படி 2 மார்க்கில் சொல்லணும், மார்க் ரொம்ப குறைவாக வருது அவனை பாஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களே அதுக்கும் மதிப்பெண் போட்டு பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கு நம்ம பசங்களுக்கு எப்படி மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க சொல்லிட்டு. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்குது, எனக்கு அது எப்படி போடுறதுன்னு தெரியல, டைம் இல்லை அது போட்டு பார்க்கறதுக்கு அப்படின்ற பட்சத்தில் டயக்ராம் வந்து டயக்ராம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்படி எனக்கு ஃபைனல் ஆன்சர் ஞாபகம் வச்சுக்க திறமை இருக்குது அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் ஞாபகம் வச்சுங்க. ஒரு சில சமூகம் மட்டும் ஞாபகம் வச்சுக்க முடியும், அதுவும் தெளிவாக சொல்லிட்டேன். அதுக்கு உங்களுக்கு மக்க படிக்க சொல்லப்பா. உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் இன்னைக்கு இதுதான் ஒரே ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு போட்டு புரிய டைம் இருக்குது அப்படின்னா அப்படி போட்டு பாருங்கள், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி நான் பசங்களுக்கு எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் டிப்ஸ், நோட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் அவங்க ஷேர் பண்ணிட்டுப்பா. அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க.